தொழுதிங்கனாலே பல பிரச்சனை தீர்வாக முடிஞ்சிடும். தொழுகிறதே கிடையாது. இவர் வெளியே போனா வேலையை காரணம் காட்டுறாரு, அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்தா வேலையை காரணம் காட்டுது. தொழுங்க. தயவு செய்து உங்கள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் சரியானவர்களாக இருங்க. வணக்க வழிபாட்டுல நீங்க சரியானவங்களா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பொருத்தப்பட்டுட்டானா போதும், உங்கள் கணவனோ மனைவியோ பொருத்தப்பட்டுக்குவாங்க. ரப்ப பொருத்தப்பட்டதா மாறி போகணும். நோன்பு சரியா நோட்க பழகுங்க. இபாதத்துகள்ல சரியா இருங்க. உங்களுடைய சமைக்கும் பொழுதும் கூட பல குடும்பங்கள்ல இப்ப வரைக்கும் பரஸ்பரமா போற காரணம் என்ன தெரியுமா? அவங்க சாப்பாடு சமைக்கும் பொழுது அரிசி ஒரு பிடி எடுத்து உள்ள போடுறதா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு போடுறதுனாலதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தலையில துணியோடு இருங்க பெண்கள் வீட்டுல. ஆண்கள் வீட்டுக்குள்ளார வந்தா சலான் சொல்லிட்டு உள்ள நுழையுங்க. அல்லாஹ் உன் மீது சாந்தியும் சமாதானமும் பொழியட்டும் அல்லாஹ் தினமும் சொல்லிட்டு உள்ள போங்க. நடக்காம இருக்குமா? சலாமே சொல்றதில்ல, இந்தாடி அப்படின்ட்டு உள்ள நுழைவார். என்னையா அப்படின்ட்டு அந்தம்மா உள்ள இருந்து கேட்கும், விளங்குமான்னு.